ராஜாவுக்கு ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு. இந்த சங்கத்திலிருந்து எல்லோருமே கிட்டத்தட்ட இங்கே வந்து விட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, சக்தி ராஜா இன்னும் எங்கள் சங்கத்தில் இருக்கிறார் என்று தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். வேலனாக வேடம் தாங்கி நடிக்கும் எனது பாசமிகு மறைந்த மாமேதை எனது ஆசிரியர். அவர் போட்ட பிச்சையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மறைந்த எத்தனை நகைச்சுவை நடிகர் இருந்தாலும் சக்தி ராஜாவுக்கு ஈடாகாது. உயிர் தகம் தமிழக பேசப்பட முடியும். ஆனால் வானத்தை போடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகா ஓ
மணியே மணியே சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா. படைத்தல், காத்தல், அழித்தல் எனும் 3 தொழிலுக்கும் முதன்மையாய் விளங்கக்கூடிய எனது தந்தை சிவபெருமானிடமிருந்து ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்தியசாதம், அதே முகம் எனும் 6 முகத்திலிருந்து 6 தீப்பொறிகள் விளம்புகளாக வெளிவந்து அதை அக்னி பகவான் சுமந்து உஷ்ணம் தாழாமல் கங்கையிடம் கொடுக்க, கங்கையோ உஷ்ணம் தாழாமல் வாயு பகவான் கொடுக்க, அங்கே சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களில் குழந்தைகளாய் யாம் தவழ்ந்தோம். அங்கு 6 கார்த்திகை பெண்கள் என்னை பலூட்டி சீராட்டி வளர்க்க, அங்கு வந்த எனது தாய் ஆதி பராசக்தி இருகரங்களால் என்னை ஒன்று கூட்டி அணைக்க, ஒரு ரூபம் பெற்று உயிர்த்தெழுந்தேன் உலகம் உய்ய. உருவம் மருவமாகி அநாதையாய் பிளம்பாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்று சோதி பிறந்ததோர் மேனியாகி கரங்கள் 12 கொண்டு உயிர்த்தெழுந்தேன் உலகம் உய்ய. காசிப்ப முடிவர்க்கும் சுரசை என்ற பெண்ணுக்கும் 1ஆம் ஜாமத்தில் பிறந்த சூரபதுமன் எனது தந்தை சிவபெருமானை நோக்கி தவம் புரிய உயிர்த்தெழுந்த சிவபெருமானம் சூரபதுமனை 12 ஆண்டு காலம் என்னை நோக்கி கடந்தவம் புரிவதன் காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு சூரபதுமன், ஈசனே, இந்த லோகத்தில் என்னை வெல்ல எந்த சக்திக்கும் முன்வரக்கூடாது, அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு தந்தருங்கள் என்று கூற, அதற்கு ஈசனோ, சூரபதுமனே, தற்பொழுது நான் ஆண் பதிகவும் பெண் பதிகவும் இருக்கிறேனே, சிவமும் சக்தியுமா இருக்கிறேனே, இப்படி இருக்க எதிலிருந்து நான் உங்களுக்கு வரத்தை தர என்று கேட்க, அதற்கு சூரபதுமன், ஈசனே, பெண் பகுதியிலிருந்து எனக்கு வேண்டாம், ஆண் பகுதியிலிருந்து மட்டுமே எனக்கு தாருங்கள் என்று கூற, சக்தி நீங்களாக சகலமும் உனக்குள் அடக்கம் என்றார். வரதை பெற்ற சூரபதுமனும் தேவர்களை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான். தேவர்களும் மூவர்களும் ஈசனிடம் முறையிடவே, சூரபதுமனை அழித்திடவே எனது தந்தை என்னை உண்டாக்கினார். நான் எனது தாய் சக்தியிடம் செக்கலிலே வேல் வாங்கி சூரபதுமனை 2ஆக பிளந்து ஒரு பகுதியை மயிலாகவும் மறுபகுதியை செவற்கொடியாகவும் உண்டாக்கி கலியுகம் காக்கும் கந்தனாக கல்காசல கந்தனாக உங்கள் முன் வேட்டிருக்கின்றேன். பாலும் தெளிர்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா எனும் அவ்வை பாட்டியின் சொல்லுதற்கிணங்க இப்பொழுதே இங்கே என்னுடைய அண்ணன் விநாயகர் பெருமானை பணிந்திடவே வேண்டும். பிள்ளைகளோ எல்லாமல் உயர்ந்திடுமோ, பிள்ளையார் தொலைவிடுமோ, பிள்ளைகளோ எல்லாமல் உயர்ந்திடுமோ, அல்லல் போவல் வினைப்போ சொல்வினைப்போ பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். முதல் தெய்வம் தாய் தந்தை தான் என்று காட்டியவன் யானம் கூட்டியவன். முதல் தெய்வம் தாய் தந்தை தான் காட்டியவன் யானம் கூட்டியவன். என்னும் எழுத்தும் மீறி கண்களன்றே எல்லாம் சொன்ன
யோசை ஒரு என்று சொல்வதற்கு எனதருமை மாப்பிள்ளை மூன்று லோகம் போற்றும் முனிவர் பொதுநல தொண்டன் நாரத மகரிஷி வருவது போல் தெரிகிறது. சற்று எதிர்பார்த்திருப்போம். இங்கே கொஞ்சம் மேலே மெய்கடவுள் அவனை போல் வேதினியில் யாருண்டே கதிர்வேலா சண்முகா சரவண பபா ஹருமுகா செந்தில் குமரா அடியே நாரதர் வணங்குகின்றேன். ஐயனே வணங்குகின்றேன். வர வேண்டும் நாரத மகரிஷியே. கழகத்தின் வாயிலாக உலகிற்கு நல்வழி காட்டும் நாரத மகரிஷியே வர வேண்டும். தாங்கள் வந்தாலே கழகாசலத்திற்கு பெருமை. தாங்கள் வந்ததின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? அறிந்து கொள்வதற்கு முன்னாலே வாங்கனே நான் வந்துட்டேன். முகில்தகம் பெரியோர்களே, எனதருமை நாடக கலைஞர்களே, இந்த விழாவிலே அருமை சகோதரி வாழ்த்த எம்மோடு வந்திருக்கின்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, அனைவருக்கும் வணக்கம். தம்பி அவருடைய குணங்களை பார்க்கிற பொழுது அன்பிற்குரிய எங்கள் சகோதரர் சக்திராஜா அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. இன்முகத்தோடு வரவேற்ற விதம், வேறொரு நடிகராக இருந்தால் நேரம் அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, ஓய்வு எடுத்து கொண்டு இருந்திருப்பாங்க. நான் கூட சொன்னேன் பாடணும், அதனால் நீ கொஞ்சம் ஓய்வெடுங்க தம்பி சொன்னேன், வேண்டாம் என்று சொல்லி இருந்தார். சக்திராஜாவுக்கு ஒரு தனிப்பட்ட குணம் உண்டு. இந்த சங்கத்திலிருந்து எல்லோருமே கிட்டத்தட்ட இங்கே வந்து விட்டோம். அதுக்கு காரணம் என்னன்னா, சக்திராஜா இன்னும் எங்கள் சங்கத்தில் இருக்கிறார் என்று தான் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவரிடத்திலே ஒரு குணம் உண்டு. இங்கு இருக்கின்ற பல நடிகர்களுக்கு கூட தெரிந்திருக்கிறது வாய்ப்பில்லை. அவர் தனியாக சாப்பிட்டதே கிடையாது. அவர் சாப்பாடு வாங்கி கொண்டு வருவார். எத்தனை பேர் வந்தாலும் அனைவருக்கும் பகிர்ந்து கொடுப்பார். தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சாப்பிடுங்க என்று சொல்லி எல்லோரையும் சாப்பிட வைத்துவிட்டு பிறகு கடைசியாக வாங்கி வர சொல்லி அவர் சாப்பிடுவார். இதற்கு நீண்ட நாளாக காரணம் புரியவில்லை. இன்றுதான் எனக்கு புரிந்தது. நான் வந்தவுடன் அந்த அம்பாள் சன்னதிக்கு சென்றேன். அந்த அம்பாள், அந்த சக்திக்கே உரிய குணம், அதுக்கு கூரை இல்லை, அதற்கு மேற்கூரை கிடையாது. அந்த சக்தி எனக்கு தேவையில்லை. நான் வெயிலிலும் நிழலிலும் இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் என்னுடைய பக்தர்கள், என்னுடைய தொண்டர்கள், அவர்கள் வெயிலிலே வாடக்கூடாது, மழையிலே நனையக்கூடாது, அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அம்பிகை அவர் கூரை இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு கூடையை வைத்து தந்தார். அதைத்தான் சக்திராஜா அவர்கள் தொடர்ந்து செய்து வந்தார் என்று நினைக்கிறேன். இங்கே பேசிய பொழுது அருமை மகள்
இங்கே இப்போ திலகவதி அவர்கள் சொன்னார்கள், அவருடைய சக்திராஜா அவருடைய மகன் அழைத்து சென்று முதலிலே உணவருந்து சொன்னான் என்று. அது அவர் குடும்பத்திற்கே உரித்தான ஒரு நல்ல பழக்கம் என்று சொல்லி தம்பி அவர்கள் இந்த மேடையிலே ஒன்று நான் நடிகர்களுக்கு என்னை விட இங்கு வந்திருக்கிற நம்முடைய நடிகர்களுக்கு தெரியும், அவருக்கு மேடை பயம் என்பதே கிடையாது, அந்த மேடை கூச்சமே கிடையாது, அது ஒன்றே போதும். அவர் நல்ல மிருதங்கம் வாசித்திருக்கிறார், அவருக்கு நன்றாக பாடி வருவார். இன்னைக்கு ஒன்று அவர் ஓய்வெடுக்காமல் இருந்ததால் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் சூடாகி அந்த குரல் நல்லா வந்துடும். ஆனால் அந்த பேச்சு அருமையாக இருக்கிறது. அவர் உயரத்துக்கு மைக்கெல்லாம் நம்ம கூட வச்சுக்கணும். ஒரு உள்ளத்தாலும் உயர்ந்த மனிதர், உருவத்தாலும் உயர்ந்த மனிதர் இவர். எனக்கு என்னவோ அவர் முதல் தரம் மேடை ஏறியதாக அரிதாரம் பூசியதாக எனக்கு தெரியவில்லை. முதல் தரமாக இந்த மனிதர் வருவார் என்பது மற்றும் உண்மை என்று சொல்லி உங்கள் அனைவரின் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற எங்கள் கலைஞர்கள், குறிப்பாக காரைக்குடி இசைநாடக சங்கத்து கலைஞர்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு மேலாடை அணிவித்து கௌரவிப்பதிலே காரைக்குடி இசைநாடக சங்கம் பெருமை கொள்கிறது. இதை சக்திராஜா சிவம் இணைந்து வாழ்த்துவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் இன்னொருத்தரை வாழ்ந்தோம், சுடர் விளக்காக இருந்தாலும் தூண்டுகோல் வேணும்னு சொல்லுவாங்க. எங்கள் ஆளுங்க சொல்லி தான் இதை நானே கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் மரியாதைக்குரிய ரவிபிரசாத் அவர்கள் அவங்க இன்னைக்கு நாடக நடிகர்கள் மிக பாவம் செஞ்சவங்க. ஏன்னா நம்மெல்லாம் தூங்குகிற நேரத்தில் எப்போ மனிதன் தூங்க வேண்டுமோ அப்பெல்லாம் கண் விழித்திருக்காங்க. அதுக்கு அப்படிப்பட்டு சிரமப்படுற நேரத்தில் எல்லாரும் தூங்கி வருவாங்க. ஆனால் இவர் என்னன்னா இப்போ என்ன பண்ணுறாருன்னா எப்படி கஷ்டப்படுறாருன்னு எனக்கு தெரியல. இவர் நாடகத்திற்கு எல்லோரும் போல் செய்கிறார். எல்லா நாள் மாதத்தில் அத்தனை நாட்களும் இவருக்கு நாடகம் இருக்கிறது. அப்படி இருந்து வாழ்ந்தால் மட்டும் போதாது, கலையும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி கிராமத்தில் இருப்பவர்களை தேர்வு செய்து அவர் பலருக்கு பாடம் செய்து கொடுத்திருக்கிறார். அதில் ஒருவர் தான் தம்பி அவர்கள். ஆகவே அவரையும் இங்கு வந்திருக்கின்ற கலைஞர்கள் சார்பாகவும் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பாகவும் எங்களது செயலாளர் அவர்கள் பொன்னாடி ஒத்திக்க வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சங்க நிர்வாகிகள் வரிசையாக நீங்கள் வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது அழைப்பை ஏற்று திரு பெருமாள் ராஜ் ஐயா அவர்களின் சிறப்பு மாணவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. காந்திமதி என்ற ஒரு வள்ளியின் அரங்கேற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறுகிய காலத்தில் சிறப்பாக போயிட்டுருக்கு. என்னோட தங்கச்சி தான் அது. ஆமாம், மீனவேலி கிராமம் தூவரங்குறிச்சி பக்கம் கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டருக்கு அப்பாவிலிருந்து எனக்காக வந்திருக்காங்க. அந்த அவர்களுடைய தகப்பனார் வள்ளி காந்திமதி அவர்களுடைய தகப்பனார் எனக்காக வந்திருக்காங்க. ஐயா அவர்களுக்கும் தங்காய் காந்திமதி அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எனது பொன்னான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த எடுக்கிறாப்ல கார்த்தி எடு. நீங்களும் வாங்க. அதுக்கு மேலே வந்துரு. மேலே வந்துரு. எந்த ஊருண்ணே? ஆரோக்கியசாமி அன்பு அண்ணன் அவர்கள் இங்கு சகாயபுரத்தைச் சேர்ந்த ஆரோக்கியசாமி அண்ணன் அவர்கள்
சத்தியம் என்னன்னு தான் நான் பாடம் படித்தேன். நானும் ஒரு பபுளை தான், புதுக்கோட்டையில் கல்யாணம் போட்டிருக்கேன். நன்றி நன்றி. கௌரவப்படுத்திய அண்ணன் அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். எனக்கு மதிப்பளித்து சிறப்புரை செய்த காரைக்குடி இசை நாடக சங்க பொறுப்பாளர்கள் ஐயா அவர்கள் அனைவருக்கும், தலைவர், செயலாளர், பொருளாளர், என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து என்னை கௌரவப்படுத்திய ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை, பொன்னான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே முருகனாக அரங்கேற்றும் முகில்தேயத்தை சேர்ந்த ராஜேஷ் என்னும் சத்தியகீர்த்தி அவர்களுக்கு எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடை போய்த்து கௌரவிக்கப்படுகிறது. ஏந்தலை சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் இங்கு முருகனாக வேடமிட்டு தாங்கி நடிக்கும் மண்ணின் மைந்தன் சத்தியகிருத்தி அவர்களுக்கு 201 ரூபாய் அன்பளிப்படுத்தி பிரமித்துள்ளார்கள். ஏந்தலை சேர்ந்த காளீஸ்வரன் அண்ணன் காளீஸ்வரன் அவர்களுக்கு எனது பொன்னான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு முன்னாடி அளித்த மறுவாதை அளித்த என்னுடைய அன்பு மைத்தினர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முகில்தகம் தமிழக பேசப்பட முடியும். முகில்தகம் முத்தமிழ்நகர் ஈன்றெடுத்து உலக புகழ்பெற்ற சிரிப்பு நடிகராகிய சத்யராஜாவின் தம்பியுமாகிய முகில்தகம் முத்தமிழ்நகர் ராதாராமாயி இவர்களின் மூத்த மகன் சங்கராகிய எனது தம்பி அரங்கேற்ற நாடகத்திற்கு வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சார்பாகவும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் அவருடைய கலை பயணம் மென்மேலும் உயர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பொன்னாடையை அவருக்கு புகழையாக அறிவிக்கின்றேன். ஐயா அவர்களுக்கு தயவு செஞ்சு வருத்தப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா உங்கள் ஊர்லேயே அவர் இருக்கார். அப்படின்னா முகில்தகம் அப்படின்னாவே மலர்ச்சி தோற்றம்னு அர்த்தம். இன்று மீண்டும் அவர் நம்ம சக்திராஜா மலர்ந்து இருக்கிறார் தம்பி வடிவிலே, அப்படித்தான் நினச்சிக்கணும். மீண்டும் இவ்வரங்க மேடையிலே அறிமுக நாயகனாக அறிமுகமாகும் ராஜேஷ் என்ற சத்தியகீர்த்தி அவர்களுக்கு அவருடைய மருமகன், மூத்த மருமகன், திருச்சி கோவிலை சேர்ந்த நிரூபன் சக்கரவர்த்தி காயத்ரி அவர்கள் இந்த பொன்னாடையை பூவாடையாக அணிவிப்பதோடு ரூபாய் 1000 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். எங்களது காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் சார்பாக, நடிகர்கள் சார்பாக அன்பு தலைவர் அன்னார் அவர்களுக்கு, காந்தி அன்னார் அவர்களுக்கு எங்களது நடிகர்கள் சார்பாகவும் சக உறுப்பினர்கள் சார்பாகவும் நிர்வாகஸ்தர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றி பெருமை சேர்க்கின்றோம். சோழியகுடியைச் சேர்ந்த தர்மராஜ் அவர்கள் இங்கு முருகனாக வேடமிட்டு தாங்கி நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி சத்தியகிருத்தி அவர்களுக்கு 500 ரூபா அன்பளிப்படுத்தி பிரமித்துள்ளார்கள். பெருவாக்கோட்டையைச் சேர்ந்த கோவிந்தராஜ் அன்பு அண்ணன் அவர்கள், அப்பா அவர்கள் இங்கு 1000 ரூபா அன்பளிப்படுத்தி பிரமித்துள்ளார்கள். அதற்கடுத்தபடியாக எனது அருமை தம்பிக்கு அண்ணன் DR விஜய் சோழியகுடியைச் சேர்ந்த அன்பு உள்ளம் அவர்கள் 500 ரூபாயும், புலியாலைச் சேர்ந்த மைத்துனர் அருள்தாஸ் தனம் அவர்கள் சார்பாக 501 1000 ரூபா அன்பளிப்படுத்தி பிரமித்துள்ளார்கள்.
ஹலோ எனது சார்பாக மைத்துனர் ராஜேஷ் அவர்களுக்கு 500 ரூபா அன்பளிப்பாக அளித்துள்ளேன். இந்த முத்தமிழ் நகர் மேடையிலே அறிமுகமாக உறுதுணையாக இருந்த ஐயா நாரதர் ரவி பிரசாத் அவர்களுக்கு தெய்வ திரு ராதாராமாயி குடும்பத்தின் சார்பாக 201 அன்பளிப்பாக வழங்குகின்றோம். முகில் தகத்தைச் சேர்ந்து ஆமாம் மறை வியாபாரி சந்தியாது ஆமாம் அவர்களுக்கு சார்பாக 500 ரூபாயும். அப்பா இன்னொரு பேர் சொன்னீங்களப்பா, சோழியக்குடியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் 500 ரூபாயும் 1000 ரூபா அன்பளிப்பு எடுத்துள்ளார்கள். எனக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய இடதருமை மைத்துனர் என்னுடைய மச்சான் லிங்கம் முத்துமேரி அவர்கள் குடும்பத்தார்களுக்கு எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யராஜனுடைய சிஷியன் ஆரோக்கியசாமி தானே, ஆரோக்கிய சுவாமி அன்பு சிரிப்பு நடிகர் எனக்காக 201 ரூபாயை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பினை வாரி வழங்கிய ஆக அன்பு எனது உடன்பிறவா சகோதரர் அன்னார் அவர்களுக்கும் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். ஏந்தலைச் சேர்ந்த ராமநாதன் அண்ணன் அவர்கள் 200 ரூபா அன்பளிப்பு பெருமித்துள்ளார்கள். 500 அன்பளிப்பை கொடுத்த முத்துராமு ஆசிரியர் மைத்துனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு அன்பளிப்பை கொடுத்து கௌரவப்படுத்திய அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் காரைக்குடி இசை நாடக சங்க தலைவர் ஐயா காந்தி அவர்களுக்கு என் சார்பாகவும் என் கலைக்குழு சார்பாகவும் பொன்னாடையை அணிவித்து பெருமைப்படுகிறேன். ஐயா வாங்க. ஐயா துணைத் தலைவர் அவர்களுக்கு எனது சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் பொன்னாடையை அறிவித்து பெருமைப்படுகிறேன். சங்கரதாஸ் சுவாமிகள் அருளால் ஒரு சிறந்த நடிகராக வலம் வருவீர்கள் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். இசை நாடக சங்க செயலாளர் அண்ணன் சுகுமாரன் அவர்களுக்கு எனது சார்பாக பொன்னாடையை பொறுத்து கௌரவப்படுத்துகிறேன். துணை செயலாளர் ஏம்பல் சண்முகம் ஐயா அவர்கள் என்னுடைய அழைப்பை கேட்டு என் தகப்பனுக்கு ஈடாக வந்து என் அருகிலே உட்கார்ந்து என்னை கண்காத்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு தகப்பன் சண்முகம் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த இந்த பொன்னாடியை நான் காணிக்கையாய் அளிக்கிறேன். அண்ணான் எஸ்பிஆர் கணபதி நாடக அமைப்பாளர் ஐயா அவர்களுக்கு எனது பொன்னாடையை உயர்த்தி கௌரவப்படுத்துகிறேன். அண்ணன் ஜெயமுருகன் அவர்களுக்கு பொன்னாடை பெற்று கௌரவிக்கப்படுகிறது. கேப்டன் வாங்க. பிரபாகரன் வாங்க. தேவண்டதாவு பிரபாகரன் அன்பு அன்னார் அவர்களுக்கு ராஜ நடிகராக அறிமுக நாயகன் பொன்னாடை போற்றி பெருமை சேர்க்கின்றார். சத்தியகீர்த்தி. ஹலோ, சோழியக்குடியைச் சேர்ந்த குமார் அவர்கள் இங்கு முருகனாக நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி சத்தியகீர்த்தி அவர்களுக்கு 500 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இந்த 200 வந்து ஏந்தல் ராமநாதன். இந்த ஆமாம், நீங்கள் குமார் தானே? முகில் தகம் குமாரா? ஆமாம், அண்ணே காளீஸ்வரனே காளிதாஸ். எந்த ஊர்னே? சோழியக்குடியை சேர்ந்த காளிதாஸ் அண்ணன் அவர்கள் 500 ரூபா அன்பளிப்பு பிரமித்துள்ளார்கள். முகில் தகத்தைச் சேர்ந்த இருதயம் அவர்கள் ஆமாம் அண்ணன் அவர்களுக்கு தம்பி குமார் தான் சொல்லிட்டேன், நான் வச்சுக்கிறல கொடுத்துட்டேன். முகில் தகத்தை எனக்கு பொன்னாடை பொறுத்து ரூபாய் 1001 கொடுத்து கௌரவப்படுத்திய என்னுடைய அத்தை மகன்கள் ஆகிய என்னுடைய அருமை மச்சான்மார்கள் சிங்கமணி சிங்கராஜ் என்னுடைய மச்சான்மார்கள் குடும்பத்திற்கு என்னுடைய பொன்னான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு அன்பளிப்பு கொடுத்த எனதருமை உறவுகள் சுற்று வட்டார பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மேலும் எனக்கு அன்பளிப்பு வர முடியாத சூழ்நிலையால் சகலகலா ஜாம்பவான்கள் இன்றைக்கு எல்லா இடத்துலையும் போய் கலைத்துறையில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களால வர முடியாத காரணத்தினால ஐயா மரியாதைக்குரிய திரு உடப்பம்பட்டி பெருமாள்ராஜ் ஐயா அவர்கள் எனக்கு 1001 கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் சகலகலா வல்லவன் ஹரிகரன் அண்ணன் அவர்கள் 201, அண்ணன் அழகேசன் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் 201, அண்ணன் துரைராஜா அவர்கள் 201, தமயேந்திரன் ராஜநடிகர் அவர்கள் 201, மேலும் ஜோதி தாள கலைஞர் அவர்கள் 101 குடித்து எனக்கு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அவர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. வர வேண்டும் நாரதமுனியே, கழகத்தின் வாயிலாக உலகிற்கு நல்வழி காட்டும் நாரதமுனியே வர வேண்டும். தாங்கள் வந்தாலே கழுகாசலத்திற்கு பெருமை. தாங்கள் வந்ததின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளலாமா? அறிந்து கொள்வதற்கு முன்னாலே வரவேற்பு கொடுங்கள் முருகா. அந்த வரவேற்பை மீட்டியாக இந்த மக்களுக்காகவும் எனக்காகவும் ஆகிய ஒரு அற்புதமான வரவேற்பை கொடுங்கள். அதை காத்துக் கொண்டு இருக்கின்றோம் எல்லோரும். சுரம் அறிவிற்கும் நல்லவரே, அகங்காரின் குணம் கொண்டு அழித்திட்டு வல்லவரே, அலமாலயன் தர்மானிடன் அறிவிற்கு நல்லவரே, அகங்காரின் குணம் கொண்டு அழித்திட்டு வல்லவரே, நேரும் எங்கே சென்றே நேராயதை கண்டே ஆரதரே கணத்தில் எடுத்து எடுத்து உரைக்க வாயிலாக உலகிற்கு நல்வழி காட்டும் நாரதமுனியே வர வேண்டும். தாங்கள் வந்ததின் நோக்கம் முருகா, இன்று அதிகாலை பொழுது எழுந்தது நியமனிஷ்டங்களை முடித்து 14 லோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்தில் உங்களுக்காக வேள்விமலை சாரல் மத்தியிலே பூலோகத்திலே குறிஞ்சி நிலத்திலே ஒரு அழகான ஒரு அற்புதமான கனியை அடியேன் உங்களுக்காக கண்டுபத்தேன். முருகா, என்ன கூறினீர்?
கனி கண்டு வந்தேன்னு சொன்னேன். கனியா? ஆமா. மீண்டுமா? மீண்டும் ஒரு கனி. ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தேன். சரி. இப்பொழுது கண்டு வந்துள்ளேன். சரி, நான் சென்று வருகிறேன். ஏன் சென்று வர்றீங்க? என்ன காரணம்? ஏதாவது ஒரு பிரச்சனைனா சொல்லுங்க, பேசி முடிவு பண்ணிக்கிறோம். இல்ல வந்த உடனே கனின்னு சொல்லியிருக்கேன், கனின்னு சொன்ன உடனே நீங்க உள்ள போவதற்கு காரணம்? நாரதரே, ஏற்கனவே ஒரு கனி கொண்டு வந்தேன். அதனால் எனக்கு மிஞ்சியது என்னவோ ஒரு முளை கோவண துணி. ஓஹோ. அன்றோ நான் சிறு பாலகன், கோவண துணியோட நிறுத்தினேன். சரி. இன்று நான் அப்படியா? அது இல்லாமல் இருந்தால் கூட அன்று ரசித்து பார்க்க சின்னஞ்சிறு பிள்ளை. சரி. இன்று நான் அப்படி அல்ல, ஒரு பருவ மீது வாலிபனாக வந்து நிற்கிறேன். இப்படி இருக்க மீண்டும் என்னை கோவணத்தோடு நிறுத்த முடிவு செய்து வந்திருக்கிறேன். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? காரணம் என்னவென்றால் தம்பி கார்த்திக் ராஜா, சிரிப்பு நடிகர் அன்பு தம்பி கார்த்திக் ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். கிராமத்தின் சார்பாகவும் எங்களது இசை நாடக சங்கத்தின் காரைக்குடி சார்பாகவும் அன்பு தலைவர் பெருமக்கள் அத்தனை உள்ளங்கள் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமா, என் தம்பி வந்திருக்கானா பெருமை. ஆமா, ஆரம்பத்தை மருதமணி சொல்லுங்க. அன்பு அண்ணன் சிரிப்பு நடிகர் மருதமணி அண்ணார் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம் வணக்கம். ஆமா, எங்க அப்பு. ஆமா, சரி தம்பி கொடுத்து. இங்கு வேலனாக வேடம் தாங்கி நடிக்கும் எனது பாசமிகு மறைந்த மாமேதை எனது ஆசிரியர். அவர் போட்ட பிச்சையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மறைந்த எத்தனை நகைச்சுவை நடிகர் இருந்தாலும் சக்தி ராஜாவுக்கு ஈடாகாது. அவர் போட்ட பிச்சையில் நான் நல்லா இறைவன் அனுக்கிரகத்தில் நல்லா இருக்கேன். அதே போல் எனது அன்பு சித்தப்பு சத்தியகீர்த்தி அவர்கள் பலனாக அரங்கேற்றம் பண்ணியிருக்கின்றார்கள். கலையில் மென்மேலும் சிறக்க எங்களது நாடகக்குழுவின் சார்பிலும் எங்களது முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் காரைக்குடி இசை நாடக சங்கத்தின் சார்பிலும் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறேன். அன்பு மாமா மிருதங்க சக்கரவர்த்தி மோகன்தாஸ் அவர்கள் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். மற்றும் எனது சார்பாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகிறேன். சந்தோஷம். முன்னாள் கவுன்சிலர் ஓவியம் அவர்கள் இங்கு அரங்கேற்ற நாயகனாக நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சத்தியகீர்த்தி அவர்களுக்கு 1001 ரூபாயை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ளார்கள். ஓவியம் மன்னார் அவர்களுக்கும் அவரை சார்ந்த குடும்பத்தார்களுக்கும் எங்களது இசைக்குழுவின் கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம். எனக்கு அன்பளிப்பு அளித்து பெருமைப்படுத்திய எமது ஒரு முக்கியஸ்தரர் அண்ணன் அவர்கள் ஓவியன் அவர்களுக்கு எனது நன்றிகளை நான் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமின்றி இன்னொரு இடத்துல நாடகம் நடந்துகிட்டு இருக்கு, பக்கத்தில் நாடகம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடைப்பட்ட அந்த அரை மணி நேர அந்த இடைவெளியில் எனக்காக என்னுடைய அழைப்பு ஏற்று என்னுடைய அருமை அண்ணன் மகா கலைஞன் சிறப்பு நடிகர் மருதமணி அவர்களும் கார்த்திக் ராஜா அவர்களும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சந்தோஷம், மகிழ்வு. ஒரு நாடகத்துல இடையில தெரியாம வந்திருக்காங்க, டீ சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எனக்காக இந்த முயற்சிக்கு என் வாழ்நாள் முழுவதும் நான் நன்றி கடன்பட்டிருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு மருமதி அண்ணனுக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அரங்கேற்றம் செய்த பிறகு என்னை தேடி வந்து வெற்றி இன்றைக்கு மாபெரும் வெற்றி படிகளிலே ஏறி இன்றைக்கு மாபெரும் சகாப்தத்தை அடைந்திருக்கின்றார்கள். அந்த பெருமை எனக்கு உண்டா தம்பி? எனக்கு உண்டு. அண்ணே ரவி பிரசாத் அண்ணே வாழ்நாளிலே மறக்க முடியாது. ஏன்னா முதல்ல எங்கள் வாத்தியார் வீட்டில் சந்திக்கிற பஜனை, ஐயப்பன் கோயில் பஜனையில் அப்புறம் அண்ணே அரங்கேற்றம் பண்ணி ஒரு 2 வருஷம் அரங்கேற்றம் பண்ணியிருந்தார். அப்புறம் அண்ணனை பார்த்துட்டு ஒரு நாள் வாடா நீனு பப்புன்னு பலன்னு சொல்லவும் வாத்தியார்கிட்ட பாடம் வாங்கிட்டு நிறைய கவி இந்த பாடங்கள்லாம் படிக்கிறக்கா இங்கேருந்து ஒரு 50 ரூபாய்க்கு திங்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு ரூட்டு தெரியாமல் குறுந்தூர் போய் எனக்கு நிறைய ஒரு 30 கவி இந்த குறிஞ்சிகளுடைய வரலாறு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்த அண்ணே நன்றி வாழ்நாளே மறக்கின்றா. நன்றி அண்ணா, நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்ததுனால நல்லா இருக்கேன் அண்ணன் சார்ந்து மேலும் வளரணும். நன்றி 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 கலந்த வணக்கம். சரி,
ஆக இருப்பினும் கனியின் பெருமையை கூறுகின்றேன். உங்களிடத்திலே உங்களுக்கென்று கண்டு வந்த கனியின் பெருமையை காலதாமதம் குறைவாக இருக்கின்றது. நீங்களும் வேடனாக வரணும், பாடணும். ஆக அடுத்த மேடைகளை வாதத்தை வச்சுக்கலாம். ஆகையினாலே கற்ற கல்வி எங்கு சென்றாலும் சிறப்பை கொடுக்கும் என்பதற்காக ஆக இப்பேற்பட்ட இடத்துல கனியின் பெருமையை கூறுகின்றேன். ஹலோ, எனக்கு அன்பளிப்பு அளித்த அருமை அண்ணன் நம்புதலைச் சேர்ந்த கண்ணதாசன் அவர்கள் குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மான்கனிக்கும் தேங்கதளி மான்கனிக்கும் தேங்கதளி வன்கனிக்கோ மேல் நிற்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்த கொய்யாமல் கொய்தனைத்துக் கொள்வீர் முருகா குமரா. வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காணும் இது. வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காணும் இது. இவள் நாளும் தரும் சுபசுரங்கள் எந்த தேவி உந்தன் சமர்ப்பணங்கள். வெள்ளிச்சலங்கைகள் கொண்ட கலைமகள் வந்து ஆடும் காணும் இது. மான்கனிக்கும் தென்கதலி வன்கனிக்கு மேலே நிற்கும் ஒரு பொங்கனியை கண்டுமன புரித்தேன் முருகா. அக்கனியை இக்கணமே கொய்யாமல் கொய்தெடுத்துக் கொள்வீராகமா வாழை பலா என்று சொல்லக்கூடிய முக்கனியோட உயர்வான கனி அடியேன் உங்களுக்காக கண்டு வந்தேன் முருகா. வன்கனிக்கும் தென்களில் அடடடா, நீங்கள் கூறும் பொழுது என் அடிமனதில் ஆஹா எச்சில் ஒரிகிறது. இருந்தாலும் நாரதரே, இந்த கனியின் ஸ்லாக்கியத்தை கேட்டு தெரிந்து கொள்வது விடத்திலே முக்கியமாக இருக்கிறது. ஆகையாலே ஸ்லாக்கியம் என்ன முடியே சாக்கியம் என்ன முனியே
சுவை தரும் தேன் கனியே 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 பச்சைகள் கண்டால் என் நேரம் பட்சிகள் கண்டால் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வீர். பச்சைகள் கண்டால் என் நேரம் அதை பற்றி பச்சித்திடாதோ சொல்வீர். பட்சிகள் கண்டால் முருகா பட்சிகள் கண்டால் பருந்தோடும் மாகையா பச்சமுடனே செல்வி எட்டாத கொம்பெனில் இருந்திடும் அக்கண்ணில் எட்டாத கொம்பினில் இருந்திருந்த கனி எப்படி கொய்திடலாம் எட்டாத கொம்பினில் எப்படி கொய்திடலாம் எட்டும் பிடிக்கிறே முருகா குமரா முருகா எட்டும் பிடிக்கிறே கொம்புண்டு அதை பற்றி ஏறி பருத்திடலாம் குமரா ஏறி மிக்கம் பெருமையுள்ள அக்கண்ணிக்க விதம் மேலும் போதிகளுண்டோ சொல்வீர் மேலும் போதிகளுண்டோ மிக்கம் பெருமையுள்ள அக்கண்ணிக்க விதம் மேலும் போதிகளுண்டோ சொல்வீர் மேலும் போதிகளுண்டோ குனிந்த முகம் உண்டு கொங்கு இரண்டுண்டு கோதில கண்களுண்டு குனிந்த முகம் உண்டு கொங்கு இரண்டுண்டு கோதில கண்களுண்டு குனிந்த முகம் உண்டு கொங்கு இரண்டுண்டு கோதில கண்களுண்டு முருகா கோதில கண்களுண்டு முருகா கோதில கண்களுண்டு பெண்களுக்கே உள்ள குறிகள் பெண்பதால் பேசும் வாய்க்கிறது புனிய பேசும் வாய்க்கிறது பெண்களுக்கே உள்ள குறிகள் பெண்பதால் பேசும் வாய்க்கிறது புனிய பேசும் வாய்க்கிறது பெண்களுக்கெல்லாம் சொந்தருமே அந்த பையிலே வாய்ந்திருந்தால் முருகா பையிலே வாய்ந்திருந்தால் பெண்களுக்கெல்லாம் சொந்தருமே அந்த பையிலே வாய்ந்திருந்தால் முருகா பையிலே வாய்ந்திருந்தால் முருகா முருகா நான் கண்டது கனி அல்ல கன்னி முருகா. யார் அந்த பெண்மகள் தெரியுமா? ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கிறாளே அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு மாதுகளுக்கு வாக்கை கொடுத்தீர்களே. அமிர்தவள்ளியே தெய்வயான் என்ற பெயரோடு மூற்றவளை திருப்பரங்குன்றத்திலே திருமணம் முடித்து விட்டீர்கள். இளையவள் சுந்தரவள்ளி திருமணம் முடிக்கும் காலம் நெருங்கி விட்டது முருகா. காலகட்டம் நெருங்கி விட்டதோ? ஆமா. என்ன செய்ய வேண்டும்? ஆக நீங்கள் காரணம் என்னவென்றால் அவ்வளோ குலாச்சாரம் குன்றாமல் வேடுவ குலத்தில் உதித்திருக்கின்றார். நீங்கள் ஒரு வேடுவனாக உருவம் கொண்டு கையில் அம்பை பிடித்து மான்குட்டி வந்ததாக ஒரு செய்தியை உரைத்து அன்னவளோடு கொஞ்சம் குலாவி அமுதமொழி கூடி திருத்தணிகைக்கு அழைத்து வாருங்கள். ஆக 6வது படைவீடும் இந்த பக்த கோடி பெருமக்களும் காத்துக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆதியிலே கொடுத்த வாக்கு பாதியிலே நிற்கிறது. மீதியை பூர்த்தி செய்ய வந்த வள்ளி அவளோ வேடுவ குலத்தில் உதித்துள்ளாள். நான் ஒரு வேடுவனாக ஒரு மாறி சென்று விந்தைகள் பல புரிந்து வள்ளியை திருத்தணி மலைக்கு அழைத்து வந்து விடுகிறேன். கண்டிப்பாக திருமணத்திற்கு பாடி பூமாலை கொண்டு வருவேன் உங்களிடத்திலே. பாமாலை பாடி பூமாலையிடம் வரக்கூடிய உங்களுக்கு உலகம் அல்லவை புகழ் மாலை என்றும் நிலைத்திருப்பதாக. சென்று வாருங்கள். நானே சென்று வேடம் தட்டு வருகிறேன். வேடம் ஆக வேடமாறி வாருங்கள். ஆக மக்களுக்கு தேவையான கருத்தை பாடலோடு கூடி வருகின்றேன். எனக்கு அன்பளிப்பு கொடுத்த நந்தகுமார் அவர்கள் 1001 மற்றும் விஜயரத்னம் அப்பா அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஆக வேடம் வாருங்கள், சென்று வாருங்கள். ஆக சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். நானும் சென்று விடம் தடுத்து வருகிறேன். நாடதரை அதுவரை உங்களை காணமலை
வெளிக்கட்டும். ஆக சென்று வாருங்கள் ஐயனே, உங்களது சித்தம் எனது பாக்கியம். இந்த விழாவினை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டு இருக்கக்கூடிய முகில்தகம் கிராம பொதுமக்கள், இளைஞர் மன்றத்தார்கள், மகளிர் மன்றத்தார்கள், உங்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக அன்பு தம்பி சத்தியகீர்த்திக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆக முகில்தகம் முத்தமிழ் நகர் அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக இந்த நாடக கலை என்றும் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கிணங்க ரசிக பெருமக்களுக்காக ஒரு பாடலோடு விடைபெற வேண்டும். அதுவும் நல்லவர்களுக்கெல்லாம் சாட்சிகளாக அமைய வேண்டும் இந்த இடம். ஹலோ 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 நல்லவர்களெல்லாம் சாட்சிகள் ரெண்டி ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கின் சாட்சியமா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கின் சாட்சியமா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா சொல்லுங்கள் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா உள்ளத்தின் சாட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டி மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் உள்ளத்தின் சாட்சியமா அதுதான் உண்மைக்கின் சாட்சியம் அதுதான் உண்மைக்கின் சாட்சியம்